வணக்கம். கல்வியாண்டு 2024 மற்றும் 2025, பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 2, பாடத்தலைப்பு நீர், வினா விடை 61 முதல் 90 முடிய, பார்ட் 3 வீடியோ. வினா எண் 61. நீர் மேலாண்மையின் 3 பிரிவுகள் எவை? விடை: நன்னீர் மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை, கடல் நீர் மேலாண்மை அல்லது கடல் நீரை குடிநீராக்குதல். வினா எண் 62. நன்னீர் மேலாண்மையில் பின்பற்றப்படும் செயல்முறைகள் என்ன? விடை: மழைநீரை சேகரித்தல், பண்ணை குட்டை அமைத்தல். வினா எண் 63. பண்ணை குட்டை வரையறு. விடை: சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் தோண்டப்பட்டு சுற்றிலும் கட்டுக்கரை அமைக்கப்பட்ட குளம் போன்ற அமைப்பில் மழை நீரானது சேமித்து வைக்கப்பட்டு அருகில் உள்ள வயல்வெளிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஓர் அமைப்பு முறை பண்ணை குட்டை ஆகும். வினா எண் 64. கழிவுநீர் வரையறு. விடை: வீடுகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் கழிவுநீர் எனப்படும். வினா எண் 65. எச்செயல்கள் மூலம் கழிவுநீர் உண்டாகின்றது? விடை: குளித்தல், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல் மற்றும் தொழிற்சாலை பயன்பாடுகள் மூலம் வெளியேற்றப்படும் நீர்கள் மாசுபடுத்திகளை அடித்துச் செல்லும் மழைநீர் மற்றும் வேதிப்பொருட்களை அடித்துச் செல்லும் சில நீர்நிலைகள் போன்றவை கழிவு நீர்களாக இருக்கின்றன. வினா எண் 66. கழிவுநீர் மேலாண்மையின் நோக்கம் என்ன? விடை: மீண்டும் பயன்படுத்தும் வகையில் நீரை மாசுபாடு இன்றி பாதுகாப்பதும் சுத்திகரிப்பு செய்வதுமே கழிவுநீர் மேலாண்மையின் நோக்கமாகும். வினா எண் 67. கழிவுநீர் எப்பொழுது சுத்திகரிக்கப்பட வேண்டும்? விடை: ஆறு, ஏரி மற்றும் கடல் பகுதிகளில் கலப்பதற்கு முன்னதாக கழிவு நீரானது சுத்திகரிக்கப்பட வேண்டும். வினா எண் 68. கழிவுநீர் சுத்திகரிப்பின் செயல்முறைகள் மற்றும் தன்மைகளை குறிப்பிடுக. விடை: கழிவு நீரானது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் முறைகளான வடிகட்டுதல், படிய வைத்தல், சாணப்பொடி மற்றும் பாக்டீரியாக்களை கலத்தல் ஆகிய முறைகளின் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறது. வினா எண் 69. கழிவுநீர் சுத்திகரிப்பு எங்கு பயன்படுத்தப்படுகிறது? விடை: தொழிற்சாலைகள். வினா எண் 70. கழிவுநீர் சுத்திகரிப்பின் நன்மைகள் என்னென்ன? விடை: சுற்றுச்சூழல் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்கிறது, நீர் மாசுபாடு அடைவதை தடுக்கிறது, நீரின் மூலம் பரவும் நோய்களை தடுக்கிறது, விவசாய பாசனத்திற்கு போதுமான நீர் கிடைப்பதை உறுதி செய்கிறது. வினா எண் 71. கடல் நீரை குடிநீர் ஆக்குதல் என்றால் என்ன? விடை: கடல் நீரை குடிநீராக்குதல் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்முறையாகும். வினா எண் 72. கடல் நீரை குடிநீர் ஆக்குதலில் பொதுவான செயல்முறைகள் என்ன? விடை: காய்ச்சி வடிகட்டுதல், தலைகீழ் சவ்வூடு பரவுதல். வினா எண் 73. கடல் நீரை குடிநீராக்கும் முறையில் காய்ச்சி வடித்தல் பற்றி கூறுக. விடை: ஆவியாதல் மற்றும் ஆவி சுருங்குதல் ஆகிய இரண்டும் இணைந்த செயல்முறையே காய்ச்சி வடித்தல் எனப்படும். வினா எண் 74. ஒரு சவ்வு வழியாக கடல் நீரை அதிக அழுத்தத்துடன்
செலுத்தும் முறைக்கு என்ன பெயர்? விடை: தலைகீழ் சவ்வூடு பரவல். வினா எண் 75. கடல் நீரை குடிநீராக்கும் முறையில் தலைகீழ் சவ்வூடு பரவல் பற்றி கூறுக. விடை: ஒரு சவ்வின் வழியாக அதிக அழுத்தத்துடன் கடல் நீரை செலுத்தும்போது சவ்வில் உள்ள சிறு சிறு துளைகள் மூலம் நீர் கடந்து செல்கிறது. ஆனால் நீரில் உள்ள உப்பு மற்றும் தாதுக்களை அச்சவ்வு கடந்து செல்ல அனுமதிப்பதில்லை. இம்முறையே தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை எனப்படுகிறது. இது கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறையாகும். வினா எண் 76. நீர் மாசுபாடு வரையறு. விடை: மனித செயல்பாடுகளால் நீர்நிலைகள் அசுத்தம் அடைந்து காணப்படுவது நீர் மாசுபாடு எனப்படும். வினா எண் 77. நீர் மாசுபடுத்திகள் வரையறு. விடை: நீரை மாசுபடுத்தும் தேவையற்ற மற்றும் தீமையான பொருட்கள் நீர் மாசுபடுத்திகள் எனப்படும். வினா எண் 78. நீர் மாசுபாட்டு மூலங்கள் சில குறிப்பிடுக. விடை: தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர், வீட்டுக் கழிவுகள், வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், செயற்கை அழுக்கு நீக்கிகள் மற்றும் எண்ணெய் கசிவுகள். வினா எண் 77. நீர் மாசுபடுத்திகள் வரையறு. விடை: நீரை மாசுபடுத்தும் தேவையற்ற மற்றும் தீமையான பொருட்கள் நீர் மாசுபடுத்திகள் எனப்படும். வினா எண் 78. நீர் மாசுபாட்டு மூலங்கள் சில குறிப்பிடுக. விடை: தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர், வீட்டுக் கழிவுகள், வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், செயற்கை அழுக்கு நீக்கிகள் மற்றும் எண்ணெய் கசிவுகள். வினா எண் 79. இயற்கையில் உள்ள நீர்நிலைகள் எவ்வாறு மாசுபாடு அடைகின்றன? விடை: வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட நீர், தொழிற்சாலை கழிவுகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை உரங்கள், கழிவுநீர், செயற்கை சலவை பொருட்கள், வேதி உரங்கள், எண்ணெய், கடின உலோகங்கள் மற்றும் கதிரியக்க கழிவுகள் போன்றவற்றால் இயற்கையில் உள்ள நீர்நிலைகள் மாசுபாடு அடைகின்றன. வினா எண் 80. எத்தகைய தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலைகளை மாசுபடுத்துகின்றன? விடை: சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள். வினா எண் 81. தொழிற்சாலை கழிவுகளில் கலந்துள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் எவை? விடை: அமிலம், காரம் மற்றும் சூடான நீர் கலந்துள்ளன. ஆர்சனிக், காரியம், லிட், பாதரசம், காட்மியம் போன்ற வேதிப்பொருட்களும் கலந்துள்ளன. வினா எண் 82. தொழிற்சாலை கழிவுகளால் உண்டாகும் விளைவுகள் என்ன? விடை: தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நச்சுத்தன்மையை தொழிற்சாலை கழிவுகள் உருவாக்குகின்றன. வினா எண் 86. நீர் மாசுபடுவதற்கான இரண்டாவது முக்கிய காரணம் எது? விடை: நகரங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் கொட்டப்படுவது நீர் மாசுபடுவதற்கான இரண்டாவது முக்கிய காரணமாகும். வினா எண் 84. நீர்நிலைகளை மாசுபடுத்தும் வீட்டுக் கழிவுகள் எவை? விடை: உணவுக் கழிவுகள், சோப்பு, டிடர்ஜென்ட் அல்லது அழுக்கு நீக்கிகள், குப்பைகள், பொருட்களை சுற்றி வைக்க பயன்படுத்தப்படும் உறைகள், நெகிழி பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் ஓடும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு
நீர்நிலைகளை அடைந்து அவற்றை மாசுபடுத்துகின்றன. வினா எண் 85. DDT என்றால் என்ன? விடை: டைகுளோரோ டைஃபினைல் ட்ரைகுளோரோ மீத்தேன். இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. வினா எண் 86. DDT பூச்சிக்கொல்லி மருந்து எவ்வாறு மனிதர்களின் உடலை சென்றடைகிறது? விடை: நீர்வாழ் விலங்குகளின் உடலினுள் புகுந்து உணவுச் சங்கிலி மூலமாக மனிதர்களின் உடலை DDT பூச்சிக்கொல்லி மருந்து சென்றடைகிறது. அதாவது நீர்வாழ் விலங்குகளை உணவாக உட்கொள்வதன் மூலமாக மனிதர்களின் உடலை இந்த பூச்சிக்கொல்லி மருந்து சென்றடைகிறது. வினா எண் 87. எண்ணெய் கசிவு எவ்வாறு நீர்நிலையை மாசுபடுத்துகிறது? விடை: பெட்ரோலிய எண்ணெய் கடலில் கசியும் போது அது கடல் நீரை மாசுபடுத்தி கடலில் வாழும் உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. வினா எண் 88. நீர் மாசுபாட்டை எவ்வாறு தடுக்கலாம்? விடை: விவசாயத்திற்கு அதிகப்படியான வேதி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும். செயற்கை அழுக்கு நீக்கிகளை பயன்படுத்துவதை குறைத்து உயிரி சிதைவுறும் இயற்கை அழுக்கு நீக்கிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நீர்நிலைகளின் அருகில் மரங்கள் மற்றும் புதர் செடிகளை வளர்க்க வேண்டும். நெகிழி குப்பைகள் மற்றும் உணவு கழிவுகளை திறந்த சாக்கடைகளிலும் பொது இடங்களிலும் எரியக்கூடாது. முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மேலாண்மை முறை செயல்படுத்தப்பட வேண்டும். வினா எண் 89. நீரால் பரவும் நோய்களை பட்டியலிடுக. விடை: வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு அல்லது ஷிகெல்லா, டைபாய்டு காய்ச்சல், காலரா, ஹெப்பாடைட்டிஸ் ஏ, ஹெப்பாடைட்டிஸ் இ. வினா எண் 90. நீரால் பரவும் நோய்களுக்கு பொதுவான காரணிகள் எவை? விடை: பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகள் மற்றும் சில வகை கொசுக்கள்.